இப்படி புலம்பிட்டு இருந்த எனக்கு we are running our own race னு லைஃப் என் மண்டேலயே அடிச்சுது. காலேஜ்ல இருந்தே எனக்கு இப்படி இருக்கணும்னு நினைச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். காலேஜ் முடிச்சும் அந்த சேனலை ஸ்லோவா டெவலப் பண்ணேன். காலேஜ் படிக்கிறப்ப திடீர்னு யூஏல இருந்து ஒரு கால். யாருன்னு பார்த்தா என்னோட ஸ்கூல்மேட். அவனோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஈவென்ட் கோஆர்டினேட்டரா ஒரு ஜாப் வேகன்சி இருக்கு, வரியான்னு கேட்டான். நான் யூடியூப் சேனல்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தனால அவனுக்கு நான் நோன்னு சொல்லிட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு ஃபுல் டைம் ஜாப் தேட ஆரம்பிச்சேன். பேங்கிங் செக்டார்ல ஒரு ஜாபும் கிடைச்சது. இந்த பேங்கிங் ஜாப்ல நல்ல சேலரி, நல்ல ஹைக் இருந்தும் என்னோட ஸ்கூல்மேட் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு தோணுச்சு. அதனால 2 இயர்ஸ் கழிச்சு அவனுக்கு ஒரு கால் பண்ணேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த ஜாப் இன்னும் இருக்கான்னு கேட்டேன். கண்டிப்பா அவன் என்ன ஏதோ அசிங்கமா திட்ட போறான்னு நினைச்சேன். ஆனா ஜாப் இருக்கு, இன்னைக்கு ஈவினிங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்றியான்னு கேட்டான். நானும் எதுவுமே யோசிக்காம ஓகே சொல்லிட்டேன். இன்டர்வியூ நடந்துச்சு, எனக்கு ஜாபும் கிடைச்சிருச்சு. 15 நாள்ல யூஏஇ போயிட்டேன். எனக்கு லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. பட் நான் பண்ண அதே தப்ப நீங்க பண்ணாதீங்க. லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் அண்ட் ஃபாலோ இட் ரைட் அவே.